நல்லா நிற்குதா? இதில் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணணும். என்னன்னா இதே மிஷினை இப்படி பிடிச்சி தூக்கத்து வாட்டப்படலை. இப்படி இப்படி இதில் என்ன சப்போர்ட் மாதிரி குத்திங்கன்னா இப்படி பிடிச்சி தூக்கணும்னா ஈஸியாக இருக்கும். இப்படி பிடிச்சி தூக்குறதால காலில் அடிப்படுது. இது மாதிரி காலில் அடிப்படுது. அதனால் இப்படி இப்படி பிடிச்சி தூக்குற மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். இதில் இப்படி பிடிச்சி தூக்குற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டீங்க. இன்னொன்று இந்த ரோலர் இது குத்தின்னு பார்த்தீங்களா, இது பாருங்க ஃபுல்லாக மண்ணி அடிக்குது. இது இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய வீலாக கொடுக்கலாம், இல்லைன்னா நல்லா சுற்றுற மாதிரி. இது பாருங்க சுற்றவே மாட்டேங்குது. மண் சேர்த்துக்கினே போகுது அப்படியே. ஒரு 2 ஆச்சுங்களா. இந்த கிரீஸ் அடிக்குது. நிப்புள் குத்திறீங்களா, அது அந்த எல்என் கீழே போட்டு காட்டுறோம்னா சில்பாயிடுது. அதை விட்டுட்டு ஒரு கிரீஸ் அடிக்கிற நெப்புள் மாதிரியும் கொடுத்துடலாம். இல்லை அப்படி இல்லைனாலும் இந்த நெட்டு ஸ்பேனர் போட்டு கழட்டுற மாதிரி கொடுத்துருங்க. அவ்வளோதான். சின்ன சின்ன பிரச்சனை. வண்டியில் நல்லா போகுது, கலரில் நல்லா பெருகுது, வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இது மண் ஃபுல்லாக ஏறிறதால வண்டி அப்படியே சொருவுது. இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டுறதா இருக்குது. அதான் இந்த சக்கரத்தினால தான் அந்த பிரச்சனை வருது. இதை கொஞ்சம் வேறு மாதிரி வேணால் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டீங்கன்னா வண்டி சூப்பராக இருக்குது. எதுவும் குறையும் கிடையாது. சின்ன சின்ன வேலை தான். வண்டி மெயினாக தூக்கி வைக்கிறதுக்கு இப்படி இந்த குத்தி இருக்கலாம். இந்த ஆங்கில இதுலேருந்து இது லைட்டாக இப்படி குத்தி இப்படி தூக்கி இப்படி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்படி பிடிச்சி தூக்குறதுக்கு வாட்டப்பட மாட்டேங்குது. இப்படி பிடிச்சி தூக்குனாலும் பாருங்க எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இப்படி பிடிச்சி தூக்குறது, இப்படி தூக்குறது வாட்டப்பட மாட்டேங்குது. இங்கே ஆஃப் ஆகி போது நம்மளுக்கு கேப் இல்லை. இது சின்ன சின்ன விஷயம் தான். சரிங்களா?